பிக் பாஸ் டே 16 எல்லாரும் இன்னைய எலிமினேஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு தெரியும். பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடோட ரிவ்யூ வந்து போட முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. பட் ஆனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு ரொம்ப சாரி. இப்போ பெருசாக போட்டாலும் வியூஸ் வராது, பட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இது வந்து லைக் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே, ஸோ நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுற விஷயங்கள் தான் இருந்தது. ஒரு கான்ஃப்ளிக்டாக பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த வீக்கில் வந்து யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணா அப்படிங்கும்போது நிறைய பேர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கனியை சொன்னாங்க, இன்னொரு பக்கம் விக்ரம சொன்னாங்க, அதுக்கப்புறம் சபரியை சொன்னதை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் சில பேர் வந்து கெமியை சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக எல்லாரும் வேறு வேறு மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு சொன்னோன்னே, பட் அதுக்கப்புறம் பிக் பாஸே வந்து கொஞ்சம் நடுவில் அந்த டாஸ்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, இது பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் மட்டும் இல்லை, அடுத்த வாரத்துக்கான கேப்டனுக்கான ஒரு டாஸ்க்கும். ஸோ இதில் 2 பேர் வின் பண்ணுறவங்க. கமருதீன் ஏற்கனவே அந்த டால் டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காரு, மாஸ் டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவங்களோட சேர்ந்து இந்த 2 பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கேப்டன் டாஸ்க். அப்படிங்கும்போது எல்லாரோட ஆப்ஷன்ஸுமே ஒரு பக்கம் கனி சபரி அப்படின்னு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். கெமி வந்து பார்த்தீங்கன்னா கனி அண்ட் சபரி சொன்னாங்க. கனி வந்து உடனே கெமி அண்ட் சபரின்னு சொன்னாங்க. கலை வந்து எஃப்ஜே அண்ட் பிரவீன் சொன்னார். ஏன்னா அவங்க 2 பேரும் நிறையா அவங்க தனியாக அது தவிர எப்படி அவங்களோட டேலண்ட் எல்லாம் நிறையா காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் குக்கிங்லேயும் எஃப்ஜே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு. அப்புறம் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கனி அண்ட் சபரி, அப்சரா வந்து பார்த்தீங்கன்னா கனி அண்ட் சபரி, எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அண்ட் சபரி அப்படின்னு சொன்னார். அப்புறம் சபரி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் கெமின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆதிரை வந்து எஃப்ஜே அண்டு சபரின்னு சொன்னாங்க. ஆதிரை அண்ட் பாரு எஃப்ஜே சொன்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன் தான். ஒரு பக்கம் சபரிக்கு நிறையா பொறுமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதிரை சொன்னாங்க. ஆனால் அந்த பொறுமை இவர்கிட்ட இல்லை, பேஷன்ஸ் வந்து இல்லை எஃப்ஜேட்ட. ஸோ ஒரு கேப்டனுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாரு சொன்னது பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து பேஷன்ஸ் இல்லை, ஸோ அவர் எப்படி பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து திவாகர் வந்து கனி அண்ட் அப்சரா, வியானா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் கெமி, வினோத் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் அண்ட் கெமி, ஆதிரை வந்து விக்ரமன் கெமி இல்லை ஆதிரை இல்லை வேற யாரும். அதுக்கப்புறம் பிரவீன் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விக்ரமன் கனி. லாஸ்ட்டில் யார் 2 பேர் இதில் செலக்ட் ஆனா கனி அண்ட் சபரி தான் நிறைய ஓட்ஸ் வாங்கி செலக்ட் ஆனாங்க. ஏற்கனவே கமருதன் இருந்தார். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அடுத்து யார் இந்த வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கும்போது கனி வந்து வியானா அண்ட் அரோரா. ஸோ 2 பேருமே பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு, அவங்களோட ஒப்பீனியனை சொல்லலை அப்படின்னு. பாரு வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அண்ட் ரம்யா. அவங்க சொன்ன காரணங்கள் என்னன்னா, இவங்க 2 பேரும் எப்பொழுதுமே வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேயே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு மட்டும் தான் இதை எழுதி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை அண்ட் அரோரா 2 பேருமே அவங்க மற்றவங்களோடய சுற்றிட்டு இருக்காங்க, பெருசாக எல்லாரோடையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா வியானா அண்ட் அரோரா. அப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. வியானாவை சொல்லும்போது அவங்க எங்களுக்குலாம் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போது இவங்க சாப்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி டிஷ் வாஷ் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸையும் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது உடனே வியானா சொல்கிறாங்க, அதை நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து பிக் பாஸ்ட்டை கேட்டது என்னன்னா, நானே குக் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லி கேட்டேன். ஸோ என்னை இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட். அங்கே ஆக்சுவலாக வியானா கேட்டது ஒரு சரியான கேள்வி தான். அப்புறம் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை அண்ட் அரோரா, வியானா வந்து அரோரா அண்ட் ஆதிரை. வியானா சொன்ன ரீசனும் அதே தான், 2 பேரும் பசங்களோட சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா அண்ட் கலை அப்படின்னு சொன்னாங்க. கெமி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா அண்டு இன்னொரு பக்கம் கமருதீன் சொல்லியிருந்தாங்க. கமருதீன் ஆக்சுவலாக சொல்லியிருக்கவே கூடாது, ஏன்னா அவங்க ஏற்கனவே தலை டாஸ்கில் வந்து வந்துட்டார். ஸோ இதில் அப்படி சரி, பட் எனவே இது ஜெயிலுக்கு அப்படிங்கிறதுனால ப்ராப்ளம் இருக்கலாமா இருக்கும். பட் அரோரா வந்து அந்த ப்ரிட்டி ப்ரிவிலேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது எல்லாம் ஒரு எடுப்பொடி மாதிரி ஒரு பக்கம் கமருதீனையும் இன்னொரு பக்கம் துஷாரையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அவங்க பண்ணுறாங்க. நான் மட்டும் இல்லாமல் அந்த ப்ரிட்டி ப்ரிவிலேஜ்லனால தான் நான் உள்ளார வந்தேன், நான் அழகாக இருக்கேன், நான் ஒரு மாடல். ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது வந்து என்னோட ப்ளஸ் தான், இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து அதை டிஃபெண்ட் பண்ண பார்த்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அரோரா வந்து இந்த ப்ரிட்டி ப்ரிவிலேஜை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த லவ் அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் துஷார் மேலே ஆசை இருக்குது, துஷாருக்கு வந்து இன்னொரு பக்கம் இன்செக்யூரிட்டியே இல்லைன்னா இன்னொரு பக்கம் அவருக்கு பொறாமை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கம்ருதீனை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ஒரு பகடைக்காய் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. கம்ருதீன் வந்து ஒரு பக்கம் அவர் வந்து அரோரா மேலே ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறதுனால இவங்க என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாலும் வந்து அதை கண்டுக்காமல் இருக்கார். இதை வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மூலமாக சொல்ல முடியும். நேற்று இந்த ரேம்ப் வாக்கில்
ஒரு பக்கம் துஷார் வந்து அரோராட்ட சொல்கிறார், சரி நம்ம போகலாமா அப்படிங்கும்போது, அப்போ அரோரா கொஞ்சம் சீன் போடுறாங்க, இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ உடனே துஷார் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வா வியானா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா, உடனே இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே அரோரா என்ன பண்ணுறாங்க, கம்ருதீன் இங்கே வா அப்படின்னு அவன் ஒரு நாய்க்குட்டி மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்கள் வா அப்படின்னா அந்த ஆள் வந்து இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அவர் உள்ளார வந்தார். ஒரு பக்கம் கம்ருதீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான ரோஷன்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அரோரா மட்டும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அரோரா இந்த இடத்துல வந்து அவங்க மேலே உள்ள க்ரஷை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த இடத்துல லிட்ரலாக கம்ருதீனை ஒரு நாய் மாதிரி யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ இவருக்கு வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறது, ஒரு ஜெலசி ஏற்படுத்துறதுக்காக அந்த இடத்துல அரோரா பிஹேவ் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பிரிட்டி ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அப்புறம் வந்து துஷார் வந்து சுபிக்ஷா அண்ட் ஆதிரை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை அண்ட் வியானா. எஃப்ஜே ஆதிரை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எஃப்ஜே சொன்னார் ஆதிரை என்னோட மட்டுமே சுற்றிட்டு இருக்காங்க, வேறு யார்ட்டையும் அவங்க இப்போ பிஹேவ் பழகிறது கிடையாது, அதனால் அந்த ரீசன் அப்படின்னு. அது ரொம்ப கரெக்டாக பட்டுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து வினோத் அண்ட் ரம்யா. வினோத் வந்து ரொம்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விட மாட்டேங்கிறார். ரம்யா வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட பேசலைனாலும் ரொம்ப வார்த்தைகளை விட்டுறாங்க, அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ரம்யா வந்து உடனே பார்வன் திவாகரை சொல்கிறத பார்க்க முடிஞ்சது. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரைன்னு, அதுவும் அரோரா ஆதிரைன்னு ஏதோ எழுதியிருக்கேன். அரோரா அண்ட் ஆதிரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் ஆனவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து கடந்து வந்த பாதை சொல்கிறதுக்கான 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது. ஒரு பக்கம் கம்ருதனும் இன்னொரு பக்கம் அப்சராவும் சொன்னாங்க. கம்ருதன் வந்து எல்லாமே ஒரு கண் கலங்க வைக்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்டோரியை தான் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். எது வரைக்கும் சொன்னார்னா அவர் எக்ஸை பற்றி பேசுகிற வரைக்கும். அது வரைக்கும் அவரோட சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அங்குள்ள நிறைய பேர் அழுததை பார்க்க முடியுது. எஸ்பெஷலி வினோத் ரொம்ப அழுதார். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட எக்ஸை வந்து அதில் கொண்டு வந்து அந்த எக்ஸை வந்து நான் என் மேலே தான் தப்பு இருக்குது, பட் ஆனால் அவங்க இதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது சொல்லியிருக்க தேவையில்லை. எஸ்பெஷலி வந்து அவங்க என்னோட சீரியலில் நடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்க தேவையில்லை. அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா அந்த சைட் சொல்கிறதுக்கு அவங்க இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். ஸோ அதை பண்ணியிருக்க தேவையில்லை. அதனால் அந்த கடந்து வந்த பாதையே ஒரு லாஸ்ட்டில் ஒரு மொக்க பாதை மாதிரியே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இவங்க வந்து பேசினாங்க, அப்சரா பேசினாங்க. அப்சரா நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் சொன்னாங்க. அதில் எக்ஸ்ட்ரா சொன்ன விஷயங்கள் என்னென்னா, அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணது, அண்ணா அக்செப்ட் பண்ணது. எக்ஸ்ட்ரா சொன்னது என்னென்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரேம்ப் வாக்கு மாடலிங்க்கும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு பெரியவர் சொன்னார். லாஸ்ட்டில் அவரே வந்து அவர் கூப்பிட்டு இவங்க வந்து ரேம்ப் வாக் பண்ணி அதில் வந்து இவங்க வின் பண்ணலாம் சொன்னாங்க. அது ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு பக்கம் வினோத் வந்து எந்திரிச்சு பாராட்டு தெரிவித்தது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அது ரொம்ப சூப்பராக பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இதுக்கு நடுவில் ரம்யா வந்து என்ன சொல்கிறது, கம்ருதீன் வந்து ரம்யாவை இந்த விஷயத்தில் சொல்லியிருப்பார். என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப அந்த சொகுசிலேயே இருந்துகிட்ருக்காங்க, அவங்களுக்கு அது வந்து அவங்களாம் எந்த இடத்துல சொகுசான வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வார்த்தையை விட்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ரம்யா வந்து இது வரைக்கும் கம்ருதீன் அண்ணான்னு கூப்பிட்டு இருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ அந்த கத்தியை வச்சு கேப்டன்சி டாஸ்க் நடக்குது. அந்த கத்தியை வச்சு குத்தணும். ஆனால் இந்த கத்தியை வச்சு யார் குத்துறாங்க, அந்த குத்தும் போது அந்த 3 பேர் தானே போட்டி போடுறாங்க. ஒரு பக்கம் சபரி, இன்னொரு பக்கம் கம்ருதீன், கம்ருதீன் அண்ட் இன்னொரு பக்கம் கனி. இப்போ இவங்க 3 பேரையும் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அந்த குத்துனது வந்து கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. அண்ட் டாப் ஆஃப் இட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு இனிமேல் குத்துற வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு. ஸோ இதில் யார் வந்து மினிமமாக குத்து வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின்னரு. யார் 3 குத்து வாங்கினாங்களோ அவங்க ஆட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு. முதல்ல கம்ருதனை குத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா தான் குத்துறாங்க. ஸோ ரம்யா குத்துனோடனே அப்போ கம்ருதீன் வந்து கடுப்பாயிடுறாரு. நீ அண்ணன் சும்மா சொன்ன மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து இஷ்யூ வந்து பெருசாகுது. ரம்யாவோட நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் வந்து அவங்கள வந்து யாராச்சும் குறை சொன்னாங்கன்னா ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிடறாங்க, ரொம்ப லோக்கலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள வார்த்தையிலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வந்து ரொம்ப வந்து மட்டப்படுத்தி பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. இது ரம்யாவுக்கு வந்து எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அண்ட் அவங்க எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆளை வந்து அடித்து கீழே தள்ளி, அதாவது வார்த்தைகளில் வந்து ஒரு ஆள் வந்து திருப்பி அப்பா இந்த பொம்பளைட்டெல்லாம் போய் பேச முடியாதுங்கிற மாதிரி நினைப்பாங்க தெரியுமா. அது மாதிரி ஒரு பிஹேவியர் தான். ஒரு பக்கம் அரோராக்கும் இதுதான் நடந்தது. இதுக்கு முன்னாடி அவரோட சண்டை போட்ட எல்லாருக்கும், திவாகருக்கும் அதுதான் நடந்தது. ஸோ அந்த வேலையை அவங்க பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக வந்து ரசிக்கிறபடியே இல்லை. அவங்க மேலே உள்ள கொஞ்சம் நஞ்ச பரிதாபம் போயிடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதை அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க. இதை வந்து கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஒரு பக்கம் இதை விஜய் சேதுபதி கண்டித்து தான் ஆகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
கமருதீன் அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் குத்துனது யாருன்னா அப்புறம் சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா குத்துறாங்க. அதுக்கப்புறம் ஆதிரை வந்து குத்துறாங்க. சுபிக்ஷா அவங்க குத்துனது வந்து இவருக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த இடத்துல வந்து இன்னொரு டாஸ்க் வர வேண்டியதாக இருந்தது. அந்த டைமில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுறாங்க. அப்போ அது மாதிரி நீ முதுகில் குத்திட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் வருது. அப்புறம் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த சைட் போனதுக்கப்புறம் குத்திடுறாங்க. அப்புறம் சபரிக்கு வந்து ஒரு பக்கம் பார்வதி குத்துறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா குத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பார்வதி குத்தும் போது பார்த்துடுறாங்க. அப்புறம் கமருதீன் குத்தும் போதும் அவர் பார்த்துடுறாரு. அரோரா குத்தும் போது பார்க்கல. அதுக்கப்புறம் கனி ஐ திங்க் அரோரா தவிர இன்னொரு ஆள் வேறு யாரோ குத்திடுவாங்க. அது யாருன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனியை வந்து ஒரு பக்கம் சபரியே குத்திடுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வேறு யாரோ வந்து குத்துவாங்க. கனியை வந்து சபரி அண்ட் பிரவீன் வந்து பார்த்திங்கன்னா குத்திடுறாரு. ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் யார் கேப்டன்சி வின் பண்ணா அப்படிங்கிறது ஏற்கனவே ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு 1 hour எபிசோடில் காட்டல. கனி தான் கேப்டன்சி வின் பண்ணியிருக்காங்க. யார் அந்த லாஸ்ட்டில் சபரியை குத்துனது அப்படின்னு தெரியல. அப்புறம் லாஸ்ட்டில் ரேம்ப் வாக் நடக்குது. அந்த ரேம்ப் வாக்கில் கூட நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 24/7 காட்டியிருக்காங்க, இதில் காட்டல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்வதி வந்து இவரோட வாக் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. யாரோட? திவாகரோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து இவங்க சுபிக்ஷா வந்து வாக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ சுபிக்ஷா வந்து ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி என்ன தான் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நியாய தர்மம்லாம் பேசினாலும் அந்த இடத்துல ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அது 1 hour எபிசோடில் காட்டவே படலை அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை லாஸ்ட்டில் யார் யார் வாக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் அண்ட் அப்சரா வாக் பண்ணாங்க, அரோரா அண்ட் கலை வாக் பண்ணாங்க, துஷார் அண்ட் வியானா, திவாகர் அண்ட் சுபிக்ஷா, விக்ரம் அண்ட் கெமி, கமருதீன் அண்ட் பாரு, எஃப்ஜே அண்ட் ஆதிரை, சபரி அண்ட் கெனி அண்ட் வினோத் அண்ட் ரம்யா. அஃப்கோர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் ஆதிரை தான் வின் பண்ணாங்க. 2 பேருக்கும் உள்ள இந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. 2 பேரும் நல்லா ஸ்டைலாக பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஸோ அவங்க வின் பண்ணது கரெக்ட் அப்படி தான் நினைக்கிறேன். அதோட என்ன பிக் பாஸ் எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ சாரி அகெயின் லேட் ஆனதுக்கு. பட் அடுத்த வாட்டிலேருந்து கரெக்டான டைம் போட முயற்சி பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்திலே இந்த வாரம் யார் எலிமினேட் ஆங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ வேறு என்ன இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.